19 இந்த ஒரு வாரம் முழுவதும் இந்த விருப்ப மனுக்களை வாங்கலாம். 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அவர்கள் இந்த விருப்ப மனுக்களை நிறைவு செய்து பணம் செலுத்த வேண்டிய என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்றைக்கே முதல் நாளிலே ஏறத்தாழ 100 மனுக்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் மனுக்களை பெற்றுச் செல்கிறார்கள். அங்கே களத்திலே திமுக கழக அணிக்கு வெற்றி உறுதி என்பதை காட்டுகிற வகையிலே அவர்கள் அந்த ஆர்வத்துடன் மனுக்களை வாங்கி செல்கிறார்கள். கூட்டணி கட்சிகளோடு முதல் சுற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கு. 2ஆம் சுற்று எப்போ நம்ம திட்டமிட்டிருக்கோம்? அதுக்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது அது தொடங்கிவிடும். 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை இப்போ விரைவில் தொடங்கிவிடும். ஒரு நல்ல முடிவு வரும். கூட்டணி கட்சிகள் அவர்கள் கோரிக்கைகளிலே 1-2 அதிகமாக கேட்டாலும் கூட நிலைமையை புரிந்து கொண்டு அனைவரையும் இணைப்பதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம். கூட்டணியை பொறுத்தவரை எந்த விரிசலும் கிடையாது. ஒன்றாக இணைந்து நிற்கிறோம். இந்த கூட்டணி 3வது முறையாக இந்த தேர்தல் களத்தை காண்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல், இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த 3லும் இந்த கூட்டணி உறுதியாக நிற்கிறது. அதே உறுதியுடன் தேர்தல் களத்தை சந்திப்போம். இல்லை, ஒரே கட்டணம் தான். மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சி விலகி இருக்கிறது. பாரிவேந்தருடைய கட்சி விலகி இருக்கிறது. அந்த இடத்திலே வேறொரு கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.